குழந்தைகிட்ட போய் சைட் அடிக்கிற வைக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருக்க? டேய், நீங்களா என்ன மனுஷன்டா? ஒரு சின்ன குழந்தைய உன் சுயநலத்துக்காக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? நிறுத்துறி. நானும் பார்த்துக்கிட்டே இருக்க, விட்டா ஓவரா பேசிட்டு போயிட்டே இருக்கிற. அப்படி ஏமாத்தி வேலை பண்ணி எல்லாம் உன் கூட வாழணுங்கிற ஐடியாவே கிடையாது. உன்னை எனக்கு பிடிச்சது, லவ் பண்ண. எப்படி உங்க கழுத்துல தாலி கட்டணுங்கிறது ஞாபகம் இருக்குல்ல? மறந்துட்டியோ? ஊர் அறிய அத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமா தாலி கட்டின. இங்க பார், நான் போய் உன்னை குறுக்கு வழியில் அடையறதுக்கு ட்ரை பண்ணுவேனா? இப்பெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? ஆனா நீ சொல்றது ஒரு வகையில கரெக்ட் தான். இந்த அளவுக்கு தப்பா யோசிக்கிற? உன் கூட எல்லாம் சேர்ந்தா வாழ முடியும்? என்ன காப்பாத்திட்டாங்க. காப்பாத்துறாங்களா? யாரு? ஏ ரவுடி. ரவுடியா? அங்க லேத்து பற்ற வச்சிருப்பானே அவனா? ஆமா, அந்த ரவுடி தான். அவன் இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையுமே வராது. நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் பார்த்துப்பான். குத்து, நல்ல குத்து. அவனை போட்டு நல்லா அடி. போலாமா? வாங்க. சூப்பர் ஃபைட் ரவுடி. பாப்பா பத்திரமா வீட்டுக்கு வந்துட்டாளா? பெரிய பெரிய பைல்வான்லாம் வச்சு காப்பாத்துறீங்க போலயே. ஏன் மேடம், ஒரு நாள் இந்த மாதிரி செக்யூரிட்டியை போட்டு காப்பாத்துவீங்க, இல்ல 2 நாள் காப்பாத்துவீங்க, அதுக்கப்புறம் எத்தனை தடவை உங்களால இதே மாதிரி செய்ய முடியும்? கலெக்டர் மேடம், நீங்க டியூட்டில வேற பிஸியா இருப்பீங்க, வேலையும் விட முடியாது, குழந்தையும் பார்த்துக்கணும். அதுக்காக 24 மணி நேரமும் குழந்தைய உங்க கூடவே வச்சுட்டு கூட்டிட்டு போறதும் கஷ்டம். எனக்கு வேற வேலையே இல்லை மேடம். இப்போதைக்கு என் டார்கெட் உங்க குழந்தை தான். ஆதித்யா, என்னை பத்தி உனக்கு தெரியாதுல்ல? இந்த அரட்டல் மிரட்டலுக்கெல்லாம் பயந்து ஓடுறாள் நான் கிடையாது. ஏதோ ஒரு நாள் என் குழந்தைய ஆபத்துல வச்சுட்டா நீ பெரிய ரவுடியா? உன்கிட்ட எத்தனை பேர் இருக்காங்க? வர சொல்லு. எத்தனை பேரை வேணாலும் வர சொல்லு. இப்ப இருக்கிற அதே அட்ரஸ்ல தான் நான் இருக்கேன், அதே கலெக்டர் ஆபீஸ்ல தான் நான் இருப்பேன். என் குழந்தை வழக்கம் போல ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருப்பா. முடிஞ்சா உன் கும்பல்ல எவனாவது ஒருத்தனுக்கு திராணி இருந்தா இனி என் பொண்ணு மேல கை வச்சு பாரு. வச்சா என்ன மேடம் பண்ணுவீங்க? வச்சு பாருடா, அதுக்கப்புறம் இந்த வீரா யாருன்னு உனக்கு தெரியும். என்னடா என் பொண்டாட்டி வராளா? யோ, என்னையா உன் முதுகு பின்னாடி என்ன கண்ணுன்னு வச்சிருக்கியா என்ன? எப்ப பார்த்தாலும் பார்க்காமே சொல்லிட்டு இருக்கா? உள்ளுக்குள்ள லவ் இருக்குடா. அண்ணி வாங்க உட்காருங்க. யாரா? தலா, அண்ணி வந்திருக்காங்க. தலா சொல்லவே இல்ல.
அப்புறம் என்ன மேடம் திடீர்னு காத்து இந்த பக்கம் அடிக்குது? எங்களை தான் கண்டாலே உங்களுக்கு ஆகாது. நம்ம கடை வரைக்கும் வந்திருக்கிறீங்க. எதுவும் வேலை பார்க்கணுமா? வண்டிக்கு எதுவும் பிரச்சனையா? அது ஆட ஓப்பனா கேளுங்க மேடம். உங்கள் வீட்டில் நிறையா வண்டி இருக்குது. நான் லேத்து பற்ற வச்சுருக்கேன். இப்போ எப்படி நீங்கள் எங்கிட்ட ப்ரொஃபஷனலாக தானே பேச வந்திருக்கீங்க? என்ன வேலைனாலும் சொல்லுங்க. நான் வேலையை செய்ய போகிறேன், நீங்கள் கூலியை கொடுக்க போகிறீங்க. அ, அ, நீ வீட்டுக்கு வரணும். ம். ஆ பை த வே 3 நேரம் சாப்பாடுலாம் உண்டு இல்லை வித் நான்வெஜ்? ஆமா இருக்கு. தடா, என்னடா? நான் எங்க தங்குறது? ஆமாம் இன்னும் மறந்துட்டேன். நான் வர்றதா இருந்தா என் அசிஸ்டண்ட்டும் கூட வருவார். உங்களுக்கு ஓகே தானே மேடம்? கொஞ்சம் ஓவரா தான் போகிறோமோ? டேய் பாவமா மூஞ்சி வச்சுக்க. பரவாயில்ல. பட் என்னன்னா இந்த மாதிரி முக்கியமான முடிவெல்லாம் நான் தடாலடியே எடுக்கிறது இல்ல. ஐயோ, கொஞ்சம் யோசிச்சு தான் எடுப்பேன். இப்ப யோசிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு காஃபி சாப்பிட்டா நல்லா இருக்கும். போட்டு தரீங்களா? என்னது? நான் உனக்கு காஃபி போட்டு தரணுமா? என்ன விளையாடுறியா? ஏதோ குழந்தைக்காக இறங்கி வந்து உதவி கேட்டா உன் புத்தியை காமிக்கிறல. மேடம், நீங்க இப்ப பிசினஸ் டீல் பேச வந்திருக்கிறீங்க. இதுல தேவை உங்களுக்கு தான் அதிகமா இருக்குது. அப்ப நீங்க தான் இறங்கி போகணும். நீங்க காஃபி போட்டு தரலன்னா டீல் ஓகே ஆகிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்னு ஃபீல் ஆகுது. வேற ஏதாவது ஒரு நல்ல பாடி கார்டா நானே கூட ரெஃபர் பண்றேன். என்னடா? ஓகே. சரி போட்டு தரேன். மேடம், இந்த காஃபி தூள், சக்கரை, பால் எல்லாம் கிச்சன்லயே இருக்குது. நாங்களும் ஒரு மினி கிச்சன் செட்டப் வச்சிருக்கிறோம். ஆனா இந்த பயலுக்கு தான் ஒன்றும் சமைக்க தெரியல. வேஸ்டா இருக்கான். இவ்வளோ பில்டப் கொடுத்து வேஸ்டா போச்சே.